ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் நல்லவன்தான். ஆனால் எப்போதும் நண்பர்களிடம் கோபமாக பேசுவான். ஒருநாள் பள்ளியில் ஒரு புதிய மாணவன் வந்தான். அவன் பெயர் அரவிந்த். அரவிந்த் எல்லோரிடமும் மெதுவாகவும் இனிமையாகவும் பேசினான். அதனால் எல்லா குழந்தைகளும் அவனை விரைவாக நண்பனாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அருணிடம் அதிக நண்பர்கள் இல்லை. ஒருநாள் ஆசிரியர் இந்த திருக்குறளை சொல்லிக் கொடுத்தார். இனிய உளவாக இன்னாத கூறல், கனியிருப்பக்காய் கவர்ந்தற்றியூட். ஆசிரியர் விளக்கினார். பழுத்த இனிய கனியே இருக்கும்போது புளிப்பு காயை எடுப்பது போல, நல்ல வார்த்தை இருக்கும்போது கடுமையான வார்த்தை பேச வேண்டாம். அதை கேட்ட அருண் யோசித்தான். அதன் பிறகு நண்பர்களிடம் இனிமையாக பேச ஆரம்பித்தான். சில நாட்களில் அவனுக்கும் நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள்.